ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 20/5/2024 வளர்பிறை பிரதோஷ நாளாக வந்திருக்குங்க. அதாவது வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரதோஷ நாள். பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய உகந்த நாள். எப்படி சிவராத்திரி சிவபெருமானுக்கு உரியதோ அதே போல் சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா இந்த பிரதோஷ நாள் தாங்க. பிறவி தோஷத்தை நீக்கக்கூடிய நாளாக இந்த பிரதோஷ நாள் பார்க்கப்படுது. அதனால தான் தவறாமல் இன்றைய தினத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு நம்ம என்னென்ன அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களால் எல்லா பொருட்களையும் வாங்கி தர முடியலனாலும் பரவாயில்லைங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இதனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகுங்க. அந்த வகையில் இன்றைய தினம் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே அற்புதமான பிரதோஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் அப்படின்னாலே சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரதோஷ நாள் தாங்க. இன்றைய தினத்தில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும், மேலும் பிரதோஷத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமே வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியில் தாங்க உங்களுக்கு பிரதோஷமானது வரும். அதாவது பிரதோஷம் அப்படின்னாவே மாலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை எல்லாம் காக்க நீலகண்டனாக காட்சி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாம் சிவனை வழிபட்டாங்க. அவங்களுக்கு நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் தான் இந்த பிரதோஷ காலம். அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து பிரதோஷ தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அது எல்லாமே குறைஞ்சி போகும். பிரதோஷ காலத்தில் நந்தியும் சிவனையும் வில்வம் அருகம்புல் போன்றவற்றையெல்லாம் சாத்தி வழிபாடுகள் எல்லாம் செய்யணும். மேலும் பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியோட ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவார். அதாவது முதல் சுற்றின் பொழுது வேத பாராயணமும், 2வது சுற்றின் பொழுது திருமுறை பாராயணமும், 3வது சுற்றின் பொழுது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும். பொதுவாக ஒரு பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சனி பிரதோஷத்தில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் சிவாலயத்துக்கு சென்ற பலனை பெற முடியும். அப்படி திங்கட்கிழமையில் வரக்கூடியது சோமவார பிரதோஷம், சனிக்கிழமையில் வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் சிறப்பான பெயர்களை பெற்றிருக்கு. இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலுமே வரக்கூடிய பிரதோஷத்திற்கு தனி சிறப்பு, தனி பலன்கள் அப்படிங்கிறது காணப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரதோஷங்க. இந்த பிரதோஷ தினத்தில் சந்திர திசை நடக்கக்கூடியவங்களும் அல்லது சந்திரனை லக்னாபதியாக கொண்டு இருக்கக்கூடியவங்களும் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் பெற முடியும். அப்படி நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி போன்றவை எல்லாம் கிடைக்கும். மனதில் வலிமையானது கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு தெளிவானது உங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட திங்கட்கிழமை பிரதோஷத்தை தவறாமல் கலந்துக்கோங்க. மேலும் ஒரு வருடத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா 24 பிரதோஷங்கள் வரும். இப்படி 24 பிரதோஷங்களிலும் கலந்துக்க முடியாதவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய 8 பிரதோஷங்களாவது கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணுங்க. அதாவது மாதத்திற்கு 2 பிரதோஷம் வீதம், இந்த 4 மாதத்திற்கு 8 பிரதோஷங்களை நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருடத்தில் வரக்கூடிய அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை நம்மளால் பெற முடியும். மேலும் அவங்கவங்க பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வர பிரதோஷத்துலேயும் நீங்கள் கலந்துக்கோங்க. அதுவும் ரொம்பவே சிறப்பானது. இதனால் உங்களுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க. அப்படிப்பட்ட பிரதோஷ நேரத்தில் நந்தியம் பகவானுக்கு தவறாமல் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்னால் அது அருகம்புல் இறந்த வில்வ மாலை தான். இதில் ஏதாவது ஒரு மாலையை நீங்கள் நந்தியன் பெருமானுக்கு சாற்றி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன் கிடைக்குங்க. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் நீங்கள் கலந்துக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். மாதந்தோறும் வரக்கூடிய இந்த 2 பிரதோஷங்களில் சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நெடுங்காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மட்டுமே வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவங்களும்
அதற்கு பிறகு பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் வந்து செய்துட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அனைத்து மக்களுமே பிரதோஷ காலத்திற்கு சிவாலயங்களை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. நாம் பிரதோஷ தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகுங்க. சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால அபிஷேகத்திற்கு உங்களால் என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். பால், பன்னீர், மஞ்சள், இளநீர், கரும்புச்சாறு, பஞ்சாமிர்தம், தேன், இப்படி உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பொதுவாகவே அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு எதிரே நந்திய பகவானுடைய பெரிய திருவுருவம் வந்து கம்பீரமாக வந்து வச்சுருப்பாங்க. பிரதோஷத்தில் நந்திய பகவானை வணங்கக்கூடிய பக்தர்கள் விரதம் இருந்து மாலையில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜை முடிந்ததுக்கு அப்புறமாவே உணவு வந்து சாப்பிடுவாங்க. இதை வழக்கமாக ஒவ்வொருவரும் செய்யக்கூடியது தான். இப்படிப்பட்ட அற்புதமான பிரதோஷ காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் பிரதட்சணம் செய்யணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குங்க. அந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும். அதாவது பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் சிவபெருமானை வணங்கக்கூடிய முறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரதோஷ தினத்தில் நந்தியை நீங்கள் தரிசனம் செய்துட்டு அங்கே நின்று சிவனை வணங்கி இடப்புறமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை வந்து நீங்கள் தரிசனம் செய்யணுங்க. பிறகு மீண்டும் சண்டிகேஸ்வரர் உள்ள இடத்துல இருந்து வலப்புறமாக சென்று கோமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய நீர் வெளியே வரக்கூடிய துவாரம் வழியே தரிசனம் வந்து செய்யணும். அங்கே நின்று இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானது. மீண்டும் அதே போல் கோமுகிக்கு சென்று தரிசனம் செய்த பிறகு சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு வந்து தரிசனம் வந்து நீங்கள் செய்யணும். கடைசியில் நந்தியை வந்து தரிசனம் செஞ்ச பின்னாடி தாங்க சிவபெருமானை நம்ம வந்து தரிசனமே செய்யணும். இப்படி பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்வதற்கு சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது சோமசூத்திர பிரதட்சணம் செய்து வழிபட்ட பிறகு தன்னைத்தானே 3 முறை சுற்றி கொண்டு ஆத்ம பிரதட்சணமும் வந்து செய்யணும். இப்படி பிரதோஷ தினத்தில் பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்கி நல்ல பலன்களை வந்து அடைவீங்க. அதாவது நந்தியம் பெருமான வழிபாடு செய்யும் பொழுது இந்த டைமில் நீங்கள் சொல்லக்கூடிய நந்திய காயத்ரி மந்திரம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே தந்தோ நந்திஹி பிரசோதயாத் அப்படின்ற இந்த ஒரு மந்திரம் தாங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் நந்தியம் பெருமான வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து தீர்ந்து போகும். பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாதுங்க. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயே விளக்கேற்றி சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. விரதம் இருக்கக்கூடிய அன்றைய தினம் முழுவதுமே ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மூல மந்திரத்தையும் இல்லைன்னா சிவ ஞாமத்தையும் சிவ புராணங்களையும் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம். சிவ பாடல்களை பாடிட்டு வருவதும் உங்களுக்கு நல்லது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நந்திய பகவானிடம் நீங்கள் கூறக்கூடிய அனைத்து விதமான குறைகளுமே உங்களுக்கு நல்ல பலன்களாக மாறி கிடைக்குங்க. அப்படி எந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் நந்தியம் பெருமான்கிட்ட வைக்கிறீங்களோ அதே வேண்டுதலை சிவபெருமான்ட்டையும் வைக்கணுங்க. அப்படி வைக்கும் பொழுது பிரதோஷ தினத்தில் சிவாலயத்தில் வளம் வந்து நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இறைவனுடைய அருளை முழுமையாக வந்து உங்களால் பெற முடியும். பிரதோஷ தினத்தில் நந்தி சிவபெருமான் போன்றவங்களெல்லாம் வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் பிரதோஷ பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளால் முடிந்த அளவுக்கு பசியால் வாடக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வந்து செய்யலாம். அது முடியல அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களால் என்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை தாராளமாக வந்து செய்யுங்க. அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்களால் இயன்ற பொருட்களை வந்து கொடுத்து பழகுங்க. தான தர்மங்கள் செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுபோல தான தர்மங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். சிவ ஆலயங்களுக்கு பிரதோஷ நாட்களில் செல்லக்கூடியவங்களுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சிவபுராணமே வந்து சொல்லியிருக்குங்க. பிரதோஷத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். சொல்லப்போனால் பிரதோஷங்களிலே ரொம்பவே விசேஷமான பிரதோஷமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா சோமவார பிரதோஷம் தாங்க. சிவபெருமானுடைய படம் அல்லது லிங்கம் விக்கிரகம் எல்லாம் வச்சிருக்கக்கூடியவங்க வீட்லேயே வந்து நீங்கள் சோமவார விரதத்தை வந்து எளிதாக கடைபிடிக்கலாங்க. அதாவது வீட்டில் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு தயிர் சாதத்தை வந்து நீங்கள் தயார் செய்துக்கோங்க. சுட சுட தயிர் சாதத்தில் திராட்சை, மாதுளை, கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டு வாழை இலை பிரசாதம் படைத்து சிவபெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி தீபதூப ஆராதனைகள் எல்லாம் செய்யணும்.
எப்படி செய்யும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இதே மாலையில் பிரதோஷம் முடிந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரசாதத்தை பகிர்ந்து கொண்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. அந்த நாளில் உங்களால் முடிந்தால் தான தர்மங்கள் செய்ய முடியாத பட்சத்தில் வாயில்லாத ஜீவன்களுக்காவது உணவு படைத்து புண்ணியத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.